சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு உண்டான ஸ்கோர் படத்தில் எதுவுமே இல்லை. அவரை மாரி இன்னொரு ஹீரோ வராரு, அவர் தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு படத்தில். அதுக்கு உண்டான விஷயங்கள் என்னடா அப்படி ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் புரியாத மாதிரியே கதை போயிட்டு இருந்துச்சு. என்னடா அப்படின்ற மாதிரி தான். செகண்ட் ஹாஃபில் வந்து அது உண்டான கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்காக நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து நம்ம 1000 விஷயங்கள் பார்த்துருப்போம், ஆனால் உண்மையை அது புதுமையாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். நல்லா இருக்கு படம். உண்மையை இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் தான். என்னடா கடை ஒன்றுமே புரியலையே, எதுக்காக இதெல்லாம் வரும், எதுக்காக கொலை பண்ணுறாங்க, என்னடா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தோம். வேறு மாதிரி ஏதோ இருக்கும் போல் அப்படின்னு அந்த மோட்டிவிட்டு பார்த்தா அந்த பெண்ணால் தான் ஆத்தா என்னை ஏன் கருப்பாக பெற்ற வெள்ளையாக பெற்றுருக்கலாமேன்ற ஒரு விஷயத்தை சொல்லி முடிகிறாங்க. எல்லாருமே வந்து கருப்பாக்கிறவங்களாம் எல்லாத்தையும் மாநேரம் எல்லாத்தையும் லைக் பண்ணுன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் ஆண்டனி பண்ண படத்துலேயே நல்ல படம் சொல்லலாம். கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது படம். இல்லை சாங்ஸ் ஒரு 2 சாங் தான் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த சாங்கோட சீனோட ஒன்றி போகிறதால அது அவ்வளோவா தெரியல. ஃபைட்டு லாஸ்ட்டாக ஒரு ஃபைட் வருது, அப்புறம் வந்து காமெடியில் எங்கேயுமே இல்லை. இது வந்து ஒரு சீரீஸ். நம்ம வந்து வெளியே போனால் சைக்காலஜியாக யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி கதைகள் நம்ம பார்த்ததே கிடையாது. வந்திருக்கோம் கொஞ்சம் ஓரலாக வச்சுருப்பாங்க, இது அதை ஃபுல்லாக பேட் பண்ணி எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது படம் கண்டிப்பாக. அதான் பிளாக், அந்த பிளாக் தான் படத்தோட ட்விஸ்ட்டு. அதான் படத்தில் என்னடா பிளாக் எதுக்காக அதை வச்சுருக்காங்க அப்படி அவர் கூட ஒரு பக்கம் பிளாக் அவர் அது எதுக்காகன்னு சொல்லிட்டு படத்தில் அதான் ட்விஸ்ட்டு. அந்த சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக நானாக ஒரு 10 பேர் படம் இன்றைக்காவது பார்க்க வந்தாங்க, நாளைக்கெல்லாம் சுத்தமாக 2 பேர் கூட போக மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன்னா இப்போ அதான் அப்படின்ற மாதிரி படம் உண்மையாக நல்லா இருக்குது, போய் பார்க்கலாம். ஒரு 2 ஹவர் என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. நான் மார்கன் மூவி பார்த்துட்டு வரேன். எங்கள் ஆள் விஜய் ஆண்டனி படம் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி படம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு இதுவாக இருக்கும். அந்த ஆர்வம் மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக பிரதர் விறுவிறுப்பாக இருக்குது. நீங்கள் யாருன்னே யூகிக்க முடியாது. கடைசி வரைக்கும் இவங்க தான் வில்லன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக யாருமே ஜட்ஜ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து படத்தில் வந்து ஹைலைட்டு. அதனால தான் படம் வந்து சூப்பராக இருக்குது. மற்றபடி இடையில கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் லாகிங் இருந்தால் கூட மற்றபடி சூப்பர் பிரதர். நிறையா வந்து யூனிக்கான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் லாஜிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் நிறையா இது பண்ணியிருக்காப்புல டைரக்டர். ஆனால் அதில் டைரக்டர் கொஞ்சம் பாராட்டலாம். அதே போல் புதுமுகமாக வந்து அந்த அஜய் தேவ்கன் நடிச்சிருக்காப்புல, அவர் சூப்பர் பிரதர். அவர் நடிப்பெல்லாம் நல்லா இருக்குது. அதாவது யதார்த்தமாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் எங்கள் ஆள் விஜய் ஆண்டனி மியூசிக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு எல்லாமே சூப்பர் பிரதர். அதில் அவர் பாராட்டலாம். அப்புறம் ஆக்டிங் ஆஸ் யூஸ்வல். மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம். அப்புறம் ஒவ்வொரு ஆக்டரும் அவங்க சப்போர்ட்டிங் ரோலில் நல்லா பண்ணியிருக்காப்புல. அப்புறம் வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக வாழ்த்து சொல்கிறதுக்கு இல்லை. ஹோல் மூவியாக பார்க்கும்போது சூப்பர் பிரதர். படம் கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியாகவே பார்க்கலாம். நான் 10க்கு 10மே தரேன் பிரதர். ஆனால் மனசாட்சிப்படி எதுவும் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்ச 10க்கு 8 தரலாம் பிரதர். கண்டிப்பாக படம் பார்க்கலாம். ஒர்த்து வாட்சபிள் மூவி. சரிங்களா? ஃபேமிலியாக வந்து பாருங்கள். தேங்க்ஸ். சார், இப்போ மார்கன் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். விஜய் ஆண்டனி சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க, எடிட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு படம். இது வந்து நம்ம ஒரு த்ரில்லரான மூவி சார். அடுத்து என்னன்ற மாதிரி போகுது. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூவி. கண்டிப்பாக ஃபேமிலி அந்த மாதிரி எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் சார். படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். நல்லா இருக்குது சார், ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப லேக் இல்லை, ரொம்ப விறுவிறுன்னு போயிட்டே இருக்குது படம். இப்போ முடிஞ்சு இப்போ தான் வெளியே வரேன். பட்டு டைம் போனதே தெரில. இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான கதையாக இருக்கா சார்? இது வந்து இந்த கலர் டோனை பற்றி பேசியிருக்காங்க, ஸ்கின் டோனை பற்றி பேசியிருக்காங்க. அது கண்டிப்பாக அது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சார். மியூசிக் படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. 10க்கு 10 கொடுக்கலாம் சார். மார்கன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்ல ஒரு சைக்கோ த்ரில்லர். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ். விஜய் ஆண்டனி படம் எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இல்லை ஆரர் இல்லை, இது கம்ப்ளீட்டாக த்ரில்லர் தான் சார். த்ரில்லர் தான். ஒரு இல்லை பயப்படுற மாதிரின்ற இல்லை, ரொம்ப போர் அடிக்காமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போவோம். ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் படம் தான் இது. ஆக்சுவலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சாங்ஸ்லாம் பெருசாக இல்லை, பிஜிஎம் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக விஜய் ஆண்டனி தான் பண்ணியிருக்காருல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரேட்டிங் 3.5 கொடுக்கலாம் 5க்கு.